நமஸ்காரம். நம் பேரில் கோபப்படுபவர்கள் பலதரப்பட்டவர்கள். எதற்காக கோபப்படுகிறார்கள், அதற்கு நம்முடைய ரியாக்ஷன், அதை நாம் எப்படி எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பதில் இருக்க வேண்டும். ஒரு உதாரணம் பார்ப்போம். ராமன் வில்லாளி, பல பேரோடு போர் புரிந்திருக்கிறார். லக்ஷ்மணன் வில்லாளி, யுத்தத்தின் போது பல பேருடன் சண்டையிட்டு இருக்கிறார். பரதன் அவ்வளவாக நாம் பார்த்ததில்லை, ஆனால் அவரும் போர் புரிந்திருக்கிறார். சத்ருகனன் ரொம்ப கேள்விப்பட்டதில்லை, ஆனால் லவணாசுரனை அழித்திருக்கிறார். இந்த சரித்திரங்களை எல்லாம் ராமாயணத்தில் காண்கிறோம். ஒரு நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டு கற்பனை செய்து, இப்போது சொன்ன 4 பேரும் கையில் வில்லு அம்பை ஏந்தி அல்லது கத்தியை தூக்கி கொண்டு சண்டையிடுகிறார்கள், நம்மை கண்டு கோபிக்கிறார்கள், சினத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ராமன் கோபத்தை வெளிப்படுத்தும் போது எப்படி இருந்திருப்பார்? அம்புகளை விடும்போது அவர் முகம் எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பா ராவணன் கோபத்தோடு அம்புகளை எய்வது வேறு மாதிரி, ராமன் வேறு மாதிரி. என்ன வேறுபாடு? வெஞ்சன்ஸ் தெரியும், பழி தீர்த்தல், அழித்தல், தனக்கெதிர் இருக்கக்கூடாது என்னும் எண்ணம், இதற்காக கோபப்படுதல், இவனார் என்று நினைத்து கோபப்படுதல், அதுதான் ராவணனுடைய கோபம். நம்மிடமும் அப்படி சிலர் கோபிப்பார்கள். அவர்களை நமக்கு தெரிந்திருக்கும், மொத்தமே தெரியாதவர்களாக இருக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும், அது கண்டே அவர்களுக்கு கோபம் வரும். இவன் என்ன என்று நினைத்து வேணுமென்றே குத்தலுக்காக கோபிப்பார்கள். அதில் வெஞ்சன்ஸ் தான் தெரியும். ஆனால் ராமன் கோபித்தால் கவர்னன்ஸ் தெரியும். குட் கவர்னன்ஸ் சொல்லுகிறார்களே, எதையும் எல்லாருக்கும் பயன்படும்படிக்கு நன்கு நடத்த வேண்டும், அனைவரையும் ஆதரிக்க வேண்டும், நல்லாட்சி கொடுக்க வேண்டும், தனக்கென இல்லாமல் பிறர்க்கென இருக்க வேண்டும். இது எல்லாமே குட் கவர்னன்ஸ் தானே. ராமன் பார்க்கும் போதே அவர் கண்களில் கோபம் இருந்தாலும், ஓ இதை போல நல்லாட்சி கொடுப்பதற்கு விரோதிக்கிறார்களே, அந்த கோபத்தோடு தான் ராமன் இருப்பார். அதனால் அந்த கோபத்தை எதிர்வினையே வேண்டாம், ஏற்றுக்கொள்ளலாம். அதைத்தான் குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்பார்கள். நல்லவர்கள் கவர்னன்ஸுக்காக நம்மை கோபித்துக் கொண்டால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை திரித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நம்மை கண்டு பொறுக்காமல் பிடிக்காமல் கோபப்பட்டால் சட்டென்று எதிர்கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ராவணனிடத்தில் எதிரே கோபப்பட்டு என்ன லாபம்? நமக்குத்தான் அடி விழும். ஒன்று விலகிவிட வேண்டும், அல்லது ராமனை போன்றவர்கள், அவர்களை நாம் தஞ்சமாக பற்றிவிட வேண்டும். யாரோ ஒருத்தருடைய கோபத்துக்கு ஆளாகிறோம், நம்மால் நேரே எதிர்க்க முடியாது. அப்ப இன்னும் வலிமையானவரை பற்றி கொள்ள வேண்டியதுதான். ஆனால் அவர் நல்லவராக இருக்க வேண்டும். இது 2வது வகை. ராமன் கூறினேன், ராவணன் கூறினேன். லக்ஷ்மணன், அவருக்கு கோபப்படுவதும் சண்டையிடுவதும் ஒரு தொண்டு. எதையும் தனக்காக செய்ய போவதில்லை, ராமனுக்காக. இதுதான் அவருடைய கோபத்தின் பின்புலம். பரதன் கோபமே தெரியாது, ரொம்ப மென்மையானவர்.
கோவப்பட்டார், தன் தாயிடத்தில் கோவப்பட்டார், வசிஷ்டரிடத்தில் கோவப்பட்டார். இப்படி போய் என்னை நாட்டை ஆளச் சொல்லுகிறீர்களே, ராமனை அனுப்பிவிட்டீர்களே, அவர் திரும்ப வர வேண்டாமா? இது எல்லாமே பரதனுக்கு இருப்பது பக்தி, கடமை உணர்வு. பகவானிடத்தில் பக்தி, எதிலும் கடமை உணர்வு. இதற்காகத்தான் பரதன் கோவப்படுவார். அவப்பெயர் வந்துவிடப் போகிறதே என்கிற பயம், அந்த பயம் இருக்க வேண்டும். கடைசியா சத்ருகனன், பரதன் ஆணையிட்டால் நாம் செய்வோம், ராமன் ஆணையிட்டால் செய்வோம், நமக்கென என்ன இருக்கிறது? அதுவும் பரதன் ஆணையிட்டால் நிச்சயம் செய்வோம். இதுதான் சத்ருகனின் படி. இப்போது நம்மிடத்தில் யாரெல்லாம் கோவப்படுகிறார்களோ அவர்கள் என்ன கவர்னன்ஸுக்காக நம்மை திருத்த கோவப்படுகிறார்களா, வெஞ்சன்ஸுக்காக ராவணனை போல் படுகிறார்களா, அல்லது லக்ஷ்மணனை போலே தொண்டு செய்வதற்காகவா, பரதனை போலே கடமை, பக்தி, பயம் இத்தோடா, சத்ருகனை போலே சொன்னார் செய்வோம், யாரோ ஒருத்தர் ஏவுகிறார் செய்வோம் என்றார். நாம தான் இதை பிரித்து பார்த்து இதில் எதிர்வினை ஆற்ற வேணுங்கிற தேவையில்லை. முதல்து மட்டும் மிக முக்கியம். நல்ல கவர்னன்ஸுக்காக நம்மை திருத்த ஒருத்தர் கோவப்பட்டால் அதற்கு மட்டும் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். பாக்கியெல்லாம் அந்தந்த சந்தர்ப்பத்தின் படிதான். எதிர்கோபம் படவே வேண்டாமா என்றால் படலாம். நமக்கும் நேரம் செலவாகும், வீணாகும், சக்தியும் குறையும். எதற்கு ரத்த கொதிப்பு கூட வேண்டும்? இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.